தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். தாயக பாடலை மேடையில் பாடியமைக்காக இலங்கை அரசாங்கத்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாடகர் சங்கீத் சன் கணேஷ்குமாரை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி பாரிஸில் போராட்டம் நடைபெற்றுள்ளது. லா நுவெல் பிரான்ஸ், புதிய பிரான்ஸ் கருத்தை ஜான்-லூக் மெலோன்ஷோ முன்வைத்து வருகின்றார். பிரெஞ்சு செய்தியாளருக்கு இஸ்ரேல் நுழைவு மறுப்பு விதித்துள்ளது. பிரான்சில் நடைபெறவுள்ள G7 மாநாடு ஈரான் உக்ரைன் விவகாரங்களை மையமாக்கும் மாநாடு என விமர்சிக்கப்படுகிறது. G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு ஜெனீவாவில் உச்சக்கட்ட பாதுகாப்பு மேற்கொள்ளப்படுகிறது. பிரான்சில் இனவெறி அதிகரித்து வருகிறது என்ற எச்சரிக்கையை சென்டனி மேயர் மீண்டும் முன்வைத்துள்ளார். ஜெரோம் பாரெல்லாவின் தந்தை ஜோயல் பாரெல்லாவுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் லியானா கொலை தொடர்பான வழக்கில் சந்தேக நபரான ஜெரோம் பாரெல்லாவின் தானியங்கி நீதித்துறை பதிவு கோப்பு பொதுமக்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தாயக பாடலை மேடையில் பாடிய சங்கீத் சன் கணேஷ்குமார் இலங்கை அரசாங்கத்தால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பாடகர் சங்கீத் சன் கணேஷ்குமாரை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி
உலகளாவிய ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஜூன் 11ஆம் தேதி டூர் ஈஃபில் முன்பாக பாரிஸ் பிளஸ் டு த்ரோகட்ரோ து 11 நவம்பர் பிளஸ் டு பரியில் பாரிஸ் வாழ் தமிழ் மக்கள் கூடி போராட்டம் நடத்தியுள்ளனர். சங்கீத் சென் விடுதலை செய்யப்பட வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியிருந்தனர். லா நுவெல் பிரான்ஸ் புதிய பிரான்ஸ் கருத்தை ஜான் லூக் மெலோன்ஷோ முன்வைத்து வருகிறார். பிரான்ஸ் ஒரு பல இன பல கலாசார நாடு என்று மெலோன்ஷோ வலியுறுத்துகிறார். குடியேற்ற மக்கள் மற்றும் தொழிலாளர் வர்க்கத்தை மையமாக வைத்து புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். வலதுசாரி அரசியலுக்கு கடும் விமர்சனம் முன்வைக்கின்றார். வலதுசாரிகள் தற்பொழுது மக்களுக்கு பயத்தை மாத்திரமே காட்டுகிறார்கள். உண்மையான திட்டங்கள் அவர்களிடம் இல்லை என்றும் மெலோன்ஷோ கூறியுள்ளார். இடதுசாரிகள் ஒரே அணியாக சேர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் தனது தலைமையிலேயே மாற்றம் வரவேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் தொடர்கிறார். பொருளாதார மாற்றம், அதிக வருமான மறு விநியோகம், குறைந்தபட்ச ஊதிய உயர்வு, ஓய்வு வயதை மீண்டும் குறைப்பது போன்ற திட்டங்களை அவர் ஆதரிக்கின்றார். அமெரிக்கா மையமாக இல்லாத சுயாதீன ஐரோப்பாவை வரவேற்கிறார். ரஷ்யா உட்பட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அவர் ஆதரவு தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் ஒரு புதிய பல்வகை சமூகமாக மாற வேண்டும். இடதுசாரிகள் ஒன்றிணைந்து வலதுசாரி எழுச்சியை தடுக்க வேண்டும் என லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் நிறுவனர் ஜான் லூக் மெலோன்ஷோ தனது ஆழமான கருத்தை வலியுறுத்தியுள்ளார். பிரெஞ்சு செய்தியாளருக்கு இஸ்ரேல் நுழைவு மறுப்பு விதித்துள்ளது. இதனை ஊடக சுதந்திரத்திற்கு ஏற்பட்ட தடையாகும் என ராடியோ பிரான்ஸ் இன்டர்நேஷனல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பலஸ்தீன மோதலை தொடர்ந்து செய்தி வழங்கி வந்த பிரெஞ்சு செய்தியாளர் அலிஸ் ஃப்ரூஷா அவர்களுக்கு இஸ்ரேல் அதிகாரிகள் நாட்டிற்குள் நுழைய அனுமதி மறுத்துள்ளனர். பொதுச்சேவை ஊடகங்களான ராடியோ பிரான்ஸ் இன்டர்நேஷனல், ராடியோ பிரான்ஸ் ஆகியவற்றுக்காக பணியாற்றும் அவர் புதன்கிழமை பிற்பகல் பென் கிரியோ விமான நிலையத்தை வந்தடைந்த பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டார். அவருக்கு நுழைவு மறுக்கப்பட்டதால் விமான நிலையத்திலேயே இரவு முழுவதும் தங்க வைக்கப்பட்ட அவர் வியாழக்கிழமை காலை பாரிஸ் நகரத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டார். இந்த நாடுகடத்தல் நடவடிக்கையை இஸ்ரேல் புலம்பெயர் விவகாரங்கள் மற்றும் யூத விரோதத்தை எதிர்க்கும் துறை அமைச்சர் அமித்ஷாய் சிக்லி அறிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த ராடியோ பிரான்ஸ் இன்டர்நேஷனல் இந்த முடிவு கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஊடக சுதந்திரத்துக்கு ஏற்பட்ட தடையாகும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் செய்தியாளர்கள் தங்கள் பணியை சுதந்திரமாக மேற்கொள்ளும் உரிமை மதிக்கப்பட வேண்டும் என்றும் ராடியோ பிரான்ஸ் இன்டர்நேஷனல் வலியுறுத்தியுள்ளது. இந்த சம்பவம் காசா போர் மற்றும் இஸ்ரேல் பலஸ்தீன மோதல் தொடர்பான செய்தி சேகரிப்பில் வெளிநாட்டு ஊடகங்கள் எதிர்கொள்ளும் கட்டுப்பாடுகள் குறித்த விவாதத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியிருக்கின்றது. தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி ட்ரான்சி. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் நடைபெறவுள்ள G7 மாநாடு ஈரான் உக்ரைன் விவகாரங்களை மையமாக்கும் மாநாடு என விமர்சிக்கப்படுகின்றது. ட்ரம்பை சமாளிக்கும் சவாலில் பிரான்ஸ் திகழ்கிறது. பிரான்சில் எவியோன் லே பான் நகரில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் உக்ரைன் போர் மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் ஆகியவை முக்கிய விவாதங்களாக உருவெடுத்துள்ளன. இந்த மாநாட்டை நடத்தும் பிரான்ஸ் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் நிலைப்பாடுகளையும் கருத்தில் கொண்டு உறுப்பு நாடுகளுக்கு இடையில் ஒற்றுமையை பேண முயற்சித்து வருகின்றது. உக்ரைனுக்கான இராணுவ மற்றும் பொருளாதார ஆதரவை தொடர்வதில் G7 நாடுகள் உறுதியாக இருந்தாலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அணுகுமுறையில் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் மற்றும் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை குறித்தும் தலைவர்கள் விரிவாக ஆலோசிக்க உள்ளனர். ஈரான் மீது கூடுதல் அழுத்தம் கொடுக்க வேண்டுமா என்பது பற்றியும் விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் அணுகுமுறை, குறிப்பாக வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் உக்ரைன் தொடர்பான கொள்கைகள் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் நிலைப்பாடுகளில் இருந்து மாறுபடுவதால் மாநாட்டில் ஒருமித்த அறிக்கையை உருவாக்குவது மிகவும் சவாலாக இருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். எமனுவல் மேக்ரோன் தலைமையிலான பிரான்ஸ் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் G7 நாடுகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த முயல்கிறது. G7 அமைப்பில் அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் ஆகிய நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய அமைப்பும் இடம்பெறுகின்றன. உலகின் முக்கிய ஜனநாயக மற்றும் பொருளாதார சக்திகள் ஒன்று கூடும் இந்த மாநாட்டில் உக்ரைன் போர், ஈரான் பிரச்சினை மற்றும் மேற்கு நாடுகளின் எதிர்கால ஒற்றுமை ஆகியவை முக்கிய சோதனையாக அமைய உள்ளதாக கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு ஜெனீவாவில் உச்சக்கட்ட பாதுகாப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. 50,000 பேர் பங்கேற்கும் போராட்டத்திற்கும் சுவிட்சர்லாந்து தயாராகிறது. அடுத்த வாரம் பிரான்சின் எவியோன் லே பான் நகரத்தில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு அண்டை நாடான சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவாவில் நடைபெற இருக்கின்ற G7 எதிர்ப்பு பேரணியில் சுமார் 50,000 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பல வணிக நிலையங்கள் தங்களது கண்ணாடி முன்பகுதிகளை மரப்பலகைகளால் மூடி பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளன. வெள்ளிக்கிழமை மாலை முதல் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லையில் உள்ள 27 எல்லை கடப்பிடங்கள் மூடப்படவோ அல்லது கடுமையாக கட்டுப்படுத்தப்படவோ உள்ளன என அறிவிக்கப்பட்டுள்ளது. G7 தலைவர்கள் முதலில் ஜெனீவாவுக்கு வந்து பின்னர் எல்லையை கடந்து பிரான்சின் எவியோன் லே பான் மாநாட்டு மையத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள். பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சுவிட்சர்லாந்து தனது எல்லைக்குள் 4,000 இராணுவ வீரர்களை களமிறக்கியுள்ளது. அதேவேளை பிரான்ஸ் அரசு மாநாட்டிற்காக 8,000 காவல்துறை அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தியுள்ளது. மரப்பணி தொழில் நிறுவன உரிமையாளர் ஒருவர் ஜெனீவாவில் உள்ள வணிக நிறுவனங்களை பாதுகாக்க 2,000 சதுர மீட்டருக்கும் அதிகமான மரப்பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த பாதுகாப்பு மற்றும் போராட்ட ஏற்பாடுகள் தங்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றன என்று சிலர் கவலை வெளியிட்டுள்ளனர். நாங்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும்,
3 அல்லது 4 நாட்கள் வேலை செய்ய முடியாது. இது எங்கள் வருமானத்திற்கு பேரழிவு போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் கருத்து கூறியுள்ளார். பிரான்ஸ் சென்டனி பேராலயத்தில் இனவெறிய பதாகையை கண்டு மேயர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரான்சின் மிகப்பெரிய பாரிஸின் புறநகர் சென்டனியின் மேயர் பலி பகயோகோ பேராலயத்தில் இனவெறி சார்ந்த பதாகை ஒன்று தொங்கவிடப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். ஜூன் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பிரெஞ்சு அரசர்கள் மற்றும் அரசிகள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள புகழ்பெற்ற சென்டனி பசிலிக்கா பேராலயத்தின் முகப்பில் ரிமிக்ரைஷியோன் என்ற வார்த்தையுடன் ஒரு பதாகை தொங்கவிடப்பட்டது. ரிமிக்ரைஷியோன் என்பது வெளிநாட்டு வம்சாவளியினரை பெருமளவில் நாடு கடத்த வேண்டும் என்று வலியுறுத்தும் தீவிர வலதுசாரி அரசியல் கருத்தாகும். இந்த செயலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டதாக கூறப்படும் ஆப்ஜெக்டிவ் ரிமிக்ரைஷியோன் என்ற அமைப்பு சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட காணொளியில் கிறிஸ்துவுக்கு பின் 732ஆம் ஆண்டு அரபு முஸ்லிம் படையெடுப்பை தடுத்ததாக கருதப்படும் சார்ல்ஸ் மாத்தேல் அவர்களின் நினைவை காக்கும் நடவடிக்கையாக இதை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. மாலி வம்சாவளியைச் சேர்ந்த பிரெஞ்சு குடிமகனான மேயர் பாலி பகயோகோ இந்த சம்பவத்தை வெறுப்பின் வெளிப்பாடு என குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெளியிடப்பட்ட காணொளியில் இடம்பெற்ற கருத்துக்கள் மிகவும் ஆபத்தானவை என்றும் கூறியுள்ளார். இனவெறியாளர்கள் வெறுக்கும் அனைத்தையும் சென்டனி பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இது பிரான்ஸ் மன்னர்களின் வரலாற்றை தாங்கிய நகரமாகவும் பல தலைமுறைகளாக ஏற்பட்ட குடியேற்ற கலவையின் விளைவாக உருவான நகரமாகவும் உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் மேயர் அறிவித்துள்ளார். மார்ச் மாதம் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து அவர் மற்றும் அவரது நிர்வாகம் தொடர்ந்து இனவெறி தாக்குதல்கள், பொய்யான தகவல் பரப்பல்கள் மற்றும் மிரட்டல்களுக்கு இலக்காகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில இனவெறி கருத்துக்களை ஒளிபரப்பியதாக கூறி சி நியூஸ் தொலைக்காட்சி அலைவரிசைக்கு எதிராகவும் மேயர் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்துள்ளார். பிரான்சில் இனவெறி அதிகரித்து வருகின்றது என்ற எச்சரிக்கையையும் மேயர் பாலி பகயோகோ இந்த சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் முன்வைத்திருக்கின்றார். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம்.
பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். ஜெரோம் பாரெல்லாவின் தந்தை ஜோயல் பாரெல்லாவுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அவன் என் வாழ்க்கையை அழித்து விட்டான் என்று ஜெரோம் பாரெல்லாவின் தந்தை ஜோயல் பாரெல்லாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை பிரசிலியா முன்வைத்துள்ளார். BFM டிவிக்கு வெளியிட்ட இந்த ஆவண செய்தியில் ஜோயல் பாரெல்லா ஜெரோம் பாரெல்லாவின் தந்தை மீது அவரது பேர குழந்தைகள் தொடர்புடைய 2 இளம் பெண்கள் பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுக்கள் முன்வைத்துள்ளனர். இந்த சம்பவங்கள் 2010 முதல் 2018 வரை நடந்ததாக கூறப்படுகிறது. அவர்களில் ஒருவர் தற்பொழுது 26 வயதாகும் பிரசிலியா தனது அனுபவத்தை BFM டிவிக்கு நேர்காணலில் பகிர்ந்துள்ளார். பல ஆண்டுகள் கடந்தும் அந்த வலியும் காயமும் இன்னமும் தன்னுடன் இருப்பதாக அவர் கூறுகிறார். நீதி கிடைக்க வேண்டும் என்பதே தனது முக்கியமான விருப்பம் என்றும் தெரிவித்துள்ளார். 2013ஆம் ஆண்டு 10 முதல் 13 வயதுக்கிடையில் இருந்த பொழுது தன்னை பாலியல் வன்முறை செய்ததாக கூறி தனது பாட்டியின் துணைவனான ஜோயல் பாரெல்லாவுக்கு எதிராக பிரசிலியா முறைப்பாடு அளித்துள்ளார். ஆனால் 2021ஆம் ஆண்டு நீதிமன்றம் வழக்கை தொடராமல் நான் லீவ் வழக்கை தொடர வேண்டாம் என்ற முடிவு வழங்கியது. இதனால் அவர் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் இருந்தது. அவரது அரை தங்கை மேவா 12 வயதில் இருந்த பொழுது பாலியல் தொந்தரவு ஏற்பட்டதாக 2018இல் முறைப்பாடு அளித்துள்ளார். இந்த வழக்கும் 2020இல் மூடப்பட்டது. ஆனால் லியன்னா வழக்கின் பின்னணியில் பேசியே அலுவலகம் இந்த விசாரணையை மீண்டும் திறந்துள்ளது. இவையெல்லாம் மாற்றம் ஏற்பட உதவ வேண்டும் என்று நம்புகிறேன் என கூறியிருக்கிறார். அவர் தண்டிக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்று விரும்புவதாகவும் பிரசிலியா எடுத்து கூறியுள்ளார். அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபரை நேரில் சந்திக்கவும் தயார் என கூறியுள்ளார். அவர் என்னை அழித்தாலும் நான் என் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பியுள்ளேன் என்றும் பிரசிலியா கூறியிருக்கிறார். சம்பவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் மிகவும் கடினமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் 11 வயது சிறுமி லியன்னா கொலை தொடர்பான வழக்கில் சந்தேக நபரான ஜெரோம் பாரெல்லாவின் கடந்த கால நீதித்துறை விவரங்கள் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் சில அரசியல்வாதிகள் பாலியல் குற்றங்கள் அல்லது வன்முறை குற்றங்களை செய்தவர்களின் தானியங்கி நீதித்துறை பதிவு கோப்பு FIJAISF பாலியல் வன்முறை குற்றவாளிகள் பதிவேட்டை பொதுமக்களுக்கு திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் பிரான்சில் மீண்டும் ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கின்றது. குழந்தைகளை பாலியல் குற்றவாளிகளிடம் இருந்து எப்படி சிறப்பாக பாதுகாப்பது? ஜெரோம் பாரெல்லா மீது முன்பு பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைப்பாடுகள் இருந்ததாகவும் அவை தற்பொழுது மீண்டும் கவனத்திற்கு வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவல்கள் வெளிப்பட்டதும் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. FIJAISF Fichier de Auto-Défécation Sexuelle ou Violente என்பது சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு பிரான்ஸ் அரசு பதிவு கோப்பு. பாலியல் குற்றங்களில் தண்டிக்கப்பட்டவர்கள், குழந்தை மீதான பாலியல் குற்றங்கள், பாலியல் தாக்குதல்கள், பாலியல் வன்முறை, குழந்தை பாலியல் படங்கள் வைத்திருத்தல் அல்லது பரப்புதல், சிறார்களை தவறான வழியில் ஈர்த்தல் போன்ற குற்றங்கள் என்பன இந்த கோப்பில் பதிவாகி இருக்கும். குற்றத்தின் தீவிரத்திற்கு ஏற்ப பதிவு கட்டாயமாகவோ அல்லது நீதிபதியின் உத்தரவின் அடிப்படையிலோ சேர்க்கப்படுகிறது. சில குற்றங்கள் தானாக சேர்க்கப்பட மாட்டாது. 5 ஆண்டுகளுக்கு குறைவான சிறை தண்டனைகளில் பதிவு கட்டாயம் இல்லை என்ற விதியும் இருக்கிறது. ஆனால் நீதிபதியால் இதனை சேர்க்க முடியும். இந்த கோப்பை முழுமையாக பொதுமக்கள் பார்க்கக்கூடியதாக மாற்ற வேண்டுமா என்ற கேள்வி தற்பொழுது பிரான்ஸ் அரசியல் தளத்தில் தீவிரமாக
விவாதிக்கப்படுகிறது. ஆதரவாளர்கள் இதை குழந்தை பாதுகாப்புக்கு உதவும் கருவி என கருதுகின்றனர். எதிர்ப்பவர்கள் தனியுரிமை மற்றும் சட்ட நியாய பிரச்சனைகள் ஏற்படும் என எச்சரிக்கின்றனர். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.